ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணி அந்த மெமரியில் போய் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது இல்லையா? அதனால் நம்ம வந்து எவ்வளோ மெமரி ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து சைஸ் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஏ வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த ஏன்ற வேரியபிளை வந்து கம்ப்யூட்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த மெமரியில் போயிட்டு இந்த வேல்யூ 5ன்னு ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி வந்து கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ மெமரியை வந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சைஸ் ஆஃபை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ சைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து எந்த வேரியபிளோட சைஸ் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். இப்போது ஏவோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து ஏவை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இன்டீஜர் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4, இந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 பைட்ஸ். அதாவது பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணி காமிக்குது. பைட்ஸ்னால் என்ன, 8 பிட்ஸ் இல்லையா? அதனால் நம்மளுக்கு வந்து 4 பைட்ஸ் ஆஃப் மெமரியை வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு இந்த இன்டீஜர் வேரியபிளுக்காக. சரி, இப்போ நம்ம இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதையே வந்து நம்ம ஒரு டெசிமல் வேல்யூ, அதாவது ஒரு ஃப்ளோட்டோ டபுளோ யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த இன்டீஜரை டபுள் அப்படின்னு நான் மாற்றிட்டு இதை அப்படியே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறல, அதே 5 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம டபுள்னு சொன்னனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்கு, 8 பைட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இது ஏன் வந்து இன்டீஜருக்கு 4 டபுளுக்கு 8 ஒரே வேல்யூ தானே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்படி கம்ப்யூட்டர் வந்து அப்படி ஒர்க் ஆகாது. அது என்ன பண்ணோன்னா அதாவது நம்ம என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், இன்ட்டோ இல்லை டபுளோ என்ன டைப் கொடுத்துருக்கோமோ அந்த டைப்புக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு குறிப்பிட்ட மெமரியை வந்து கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணிடும். அதாவது இன்டீஜர்னால் 4 பைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்டீஜருக்கு வந்து 4. இப்போ டபுளுக்கு நம்ம பார்க்குறோம் அவுட்புட்டில் 8 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இன்டீஜர்னால் 4 பைட்ஸ், டபுள்னா 8 பைட்ஸ். நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லாமல் நீங்கள் என்ன டைப் கொடுக்குறீங்களோ அதுக்கு தேவைப்படுற மெமரியை வந்து கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா? கேரக்டர் அப்படின்னா என்ன பண்ணும், ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர், அதாவது என்ன ஏபிசிடியோ 1 2 3 இல்லை என்ன சிம்பிள் எதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரே ஒரு சிம்பிள் தான், ஒரே ஒரு கேரக்டர் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டேட்டா டைப் தான் கேரக்டர். அதை வந்து இப்போ நான் சிஹெச், இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ கே அப்படின்னு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சைஸ் ஆஃப் போட்டு சிஹெச்ன்னு நான் கொடுத்து இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப்புக்கு என்ன எவ்வளோ மெமரி வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, அதாவது கேரக்டருக்கு ஒரே ஒரு பைட் இருந்தால் போதும். கேரக்டர்னால் ஒரு பைட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கு. சரி, இப்போது ஒவ்வொரு பேசிக்கான டேட்டா டைப்புக்கும் எவ்வளோ மெமரி ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே வந்து நீங்கள் அரேஸ்க்கும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் அப்படின்னு போட்டு இப்போ நான் வந்து 5 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த வேல்யூ கூட கொடுக்க வேணாம். எந்த வேல்யூ நான் கொடுக்கலன்னா கூட கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, ஓகே இந்த இன்டீஜர் அரேக்கு 5 வேல்யூ தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம வந்து அதுக்கு 5க்குமே தேவைப்படுற மெமரியை ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்கும். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்டீஜருக்கு எத்தனை மெமரி ஸ்டோர் பண்ணியிருந்துச்சு, 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி ஸ்டோர் பண்ணியிருந்து. இப்போ நம்ம 5 இன்டீஜர் வேணும் அப்படின்னு சொன்னனால என்ன ஆகும்னா 4 × 5 20 பைட்ஸ் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகிருக்கும். அதனால் இப்போ நம்ம சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா இது என்ன பண்ணும், 20 அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஏன்னா 5 இன்டீஜருக்கு தேவையான மெமரியை ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு 20 பைட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு கம்ப்யூட்டர். இதுதான் வந்து சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத. இப்போ நம்ம இந்த அரேலையே ஒரே ஒரு வேல்யூக்கு எவ்வளோ மெமரி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம முன்னாடி மாதிரி ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லையா? இப்போ A(2) அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு இன்டீஜர் தானே, அதனால் ஒரு இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். 4 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகி காமிக்குது. இதுதான் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை வந்து நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதை வந்து எப்படி வந்து பாயிண்டர்ஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த பைட்ஸ்லாம் வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதனால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.